கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பரபரப்பான அந்த திருப்பரங்குன்றம் சம்பவம் தொடர்ந்து நீதிமன்றத்திலையும் மிகப்பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்றைய தினம் பார்த்தா கூட கோயில் நிர்வாகம் கூட பலதரப்பட்ட வாதங்கள் கூட எடுத்து வச்சிருக்காங்க. தனிநபர் நீதிபதி தீர்ப்புக்கு எதிராக பல வாதங்கள் கூட அரசு வக்கீல் கூட எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க அந்த இடத்துல இருந்தீங்க, என்ன நடந்துச்சு? அது கோயில் தரப்புல குறிப்பா கோயிலோட செயல் அலுவலர் மிக தெளிவான ஆணித்தரமான வாதங்களை முன் வச்சாங்க. அது தீபத்தூண், இவர்கள் கேட்குறாங்களே தர்கா பக்கத்தில் இருப்பது தீபத்தூண் என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் ராமரவிக்கு மாற வேற யாரும் நீதிமன்றத்தில் கொடுக்கல. ஓகே சார். அது ஒரு கிரானைட் கல். அந்த கல் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு உகந்த கல்லும் கிடையாது. அங்கே நெய்யை நிறைய ஊற்ற முடியாது, பெரிய திரியெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அது உடஞ்சிரும். ரெண்டாவது தர்கா பக்கத்தில் இருக்குது. தர்கா கட்டிய போது கூட தர்காவை கட்டியவர்கள் ஒரு மத நல்லிணக்கத்தோடு அதை கட்டியிருக்கிறார்கள். அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கிற போது எங்கே வேணாலும் கட்டியிருக்கலாம், முருகமலைக்கு நேர் மேலே கூட கட்டியிருக்கலாம். ஆனால் முருக பக்தர்கள் மனது புண்படும் என்பதால் திருப்பரங்குன்ற மலையின் இன்னொரு பகுதியில் கடைசியில் கட்டியிருக்காங்க. சரிங்களா? அதுவே ஒரு மத நல்லிணக்கத்துக்கான உதாரணமாக தான் இருக்குது. எனவே தர்கா பக்கத்தில் அதுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிற விதமாக அந்த இடத்துல போய் தீபம் ஏற்றுறோன்னா அங்கே வர்ற புகை எல்லாமே தர்கா வழிபட வர்றவங்களுக்கு இடையூறை ஏற்படுத்தும். ஒரு மாற்று மத வழிபாட்டு தலத்தில் இடையூறு செய்வது ஒரு நல்ல முறை கிடையாது. அதனால் அங்கே வேணாம். ஒன்று. இதை பொறுத்தவரை ஒரு சர்வே கல்லா தீபத்தூணா அப்படின்றத பொறுத்து பல்வேறு முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது. அது தீபத்தூண் அல்லது இது தீபத்தூண் கிடையாது. அதே சமயம் அது ஒரு எல்லை கல்லாவோ சர்வே கல்லாவோ இருக்கலாம். ஆனால் ஒரு கிரானைட் ஸ்டோனு ஒரு 8 அடியில் அது இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்குது. இப்போ நீதிபதிகள் நீங்கள் அது சர்வே கல்னு சொன்னீங்கன்னா நாங்கள் தொல்லியல் துறை ஆய்வு பண்ண சொல்ல வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் எங்கள் தரப்பில் இருந்து எங்கள் வாதத்துலேருந்து நீங்கள் அதை எடுக்காதீங்க. மனுதாரில் தான் அந்த வழக்கு நிரூபிக்கணும். யார் வழக்கு தொடுத்தாங்க அவங்க தான் நிரூபிக்கணும். இது தீபத்தூண், இது தீபத்தூண் இல்லைன்றதை நாங்கள் சொல்கிறோம் உறுதியாக. ஓகே. மற்ற அது என்ன கல்லுன்றதை அவங்க தான் நிரூபிக்கணும். எங்கள் வழக்கிலேருந்து எப்படிங்க நீங்கள் கேட்க முடியும்? ரெண்டாவது, 150 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்துல தான் தீபம் ஏற்றுறோம், உச்சி பிள்ளையார் கோயிலில். அதான் ஆகமத்துக்கு சரியானது. மலை உச்சியில் தான் நாங்கள் ஏற்றுறோம், அந்த மலை உச்சியில் நாங்கள் ஏற்றுறோம். இன்னொரு மலை உச்சியில் ஏற்றுறோன்னு இவங்க எப்படி கேட்க முடியும்? இவங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? நாளைக்கு இன்னொருத்தர் சொல்லுவார், ஏற்கனவே 3-4 இடம் சொல்லிட்டாங்க. குதிரை துணை சிட்டு, குதிரை சுனை திட்டு, மலை உச்சி, தீபத்தூண்னு. நாளைக்கு இன்னொரு இடத்த இன்னொருத்தர் வந்து சொல்லுவார். இதெல்லாம் ஏற்கனவே நீதிமன்றத்தில் தீர்க்கப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சு. கோயிலுக்கு ஒரு பழக்க வழக்க மரபு இருக்குது, அதை பாதுகாக்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தின் பிரிவு 28 சொல்லுது. அதை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். இவங்க இஷ்டத்துக்கெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை 1920 கிட்டத்தட்ட 17க்கு மேலான வழக்குகள் திருப்பரங்குன்றம் பிரச்சனை தொடர்பாக இருக்குது. 124 வருஷம் இந்த வழக்கு நடந்திருக்கு. 125வது வருஷத்துல தான் தீபத்தூண் ஒரு வார்த்தையை இவங்க சொல்கிறாங்க. 124 வருஷமும் எந்த இடத்துல தீபத்தூண் இருந்துச்சு அப்படின்றது இவங்க சொல்லவே கிடையாது. சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, ஒரு கஷ்டம் பழக்க வழக்க மரபு அப்படின்னா அவங்க சிவில் கோர்ட்டில் போய் நிரூபிக்கணும். ஒருத்தர் சொல்கிறாரு அது உரிமைன்றாரு, இன்னொருத்தர் ராமரவிக்குமார் ஆதரவாக போட்டவர் கஷ்டம்னு சொல்கிறாரு. ஆனால் நீதிபதி ஒன்று எழுதுறாரு. இதை எப்படி நாங்கள் முடிவு பண்ண முடியும்? நீதிபதியோட விருப்பத்தை, நீதிபதியின் கருத்தை தீர்ப்பாக எழுதியிருக்கிறார். அதற்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ராமரவிக்குமார் போட்டதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியும், நீதிபதி கருத்துக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? நீதிபதி ராமரவிக்குமார் என்ன தாக்கல் செய்தாரோ அதை தாண்டி டிராவல் பண்ணி அவர் சொந்த கருத்தெல்லாம் எழுதியிருக்காங்க. ஆய்வுக்கு போயிட்டு வந்தாங்க சார். ஆய்வுக்கு போனதை தான் சொல்கிறாங்க. ஆய்வுக்கு போனதை எல்லாரையும் கூப்பிட்டு போகல. அப்போ அதை அங்கே எழுத முடியாது. ஓகே. எழுத முடியாது. எழுதுனா அது சட்டப்படி செல்லாது. எனவே நீதிபதி அவர்கள் எப்படி இந்த முடிவுக்கு வந்தார்ன்றதுக்கு இவங்க தரப்பு எந்த ஆதாரமும் கொடுக்கல. இப்போ நீதிபதியாக அவர் முடிவுக்கு வர்றாரு. நீதிபதியாக முடிவுக்கு வர்றதை அவர் நீதிமன்றத்தில் சொல்லலை, தீர்ப்பில் தான் சொல்கிறாரு. இதுக்கு எப்படி நாங்கள் பதில் சொல்ல முடியும்? அப்போது ஒரு வழக்கில் என்ன வாதம் ஒரு தரப்பு நல்லா இருக்கிறது அப்படின்றத முதல்ல எங்களுக்கு முன் வைக்கணும். அதுக்கு நாங்கள் பதில் மனு தாக்கல் பண்ணணும், அதுக்கு நீதிமன்றத்தில் பேசணும். அப்படி இல்லாமல் எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் வேறு கிரவுண்டை நீங்கள் அவர்கள் என்ன காரணங்கள் எடுத்திருக்க வேண்டும் அப்படின்றத நீதிபதி எழுதுனா இதுக்கு நாங்கள் கற்பனையெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அன்றைக்கி எங்களுக்கு தெரியாது. இப்போ நீதிபதி அப்படி செய்திருப்பது என்பது கிளியர் கேஸ் ஆஃப் வயலேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்.
இயற்கை நீதிக்கு புறம்பான முறையில் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார். எனவே இந்த தீர்ப்பு ஏற்புடையது அல்ல. இத்தனை வருஷம் எங்கே போனாங்க? இத்தனை வருஷம் ஏன் சொல்லலை? மலை உச்சியில் ஏற்றணும் அப்படின்னா, மலை உச்சின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹைட் சொல்கிறாங்க. ஹைட்டில் இருந்தால் நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா, சென்னையில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இன்னும் ஹைட்டாக ஏற்றுங்க, இன்னும் ஹைட்டாக ஏற்றுங்க, எங்களுக்கு தெரியலை அப்படி சொல்ல முடியுமா? மதுரையில் இருந்துட்டு ஒருத்தர் சொல்ல முடியுமா? நீங்கள் தீபத்தை பார்க்கணுன்னா திருப்பரங்குன்றத்துக்கு வாங்க, திருவண்ணாமலை தீபம் இங்கேருந்து மதுரையிலேருந்து நாங்கள் பார்க்கணும், அவ்வளோ ஹைட்டாக ஏற்றுங்கன்னு நீங்கள் கேட்பீங்களா? அப்படி கேட்க முடியாது. வீட்டுக்கெல்லாம் போய் தீப சேவை செய்ய முடியாது. யாராலும் கடவுளை பார்க்கணும், தீபத்தை பார்க்கணும், திருப்பரங்குன்றத்து தான் வரணும். நாங்கள் ஏற்றுவது மலை உச்சி. நீதிபதி 3 மலை உச்சின்றது 3 கிடையாது, 2 மலை தான். ஒன்று முருகன் இருக்கக்கூடிய மலை, அந்த மலை உச்சியில் நாங்கள் தீபம் ஏற்றுறோம். இன்னொரு இடத்துல தர்கா இருக்கக்கூடிய இடம், அங்கே ஒரு கல் தூண் இருக்குது, அவ்வளோதான். அந்த கல் தூணில் ஒருபோதும் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதில்லை. அப்படி ஒரு பழக்கம் வழக்கம் மரபுன்றது கிடையவே கிடையாது. கோயில் ஸ்தானியர்கள் இதான் சரின்றாங்க. அதற்கு மாறாக நாங்கள் முடிவு பண்ண முடியாது. இல்லை, வேற என்னென்ன கேள்விகள்லாம் வச்சுருக்காங்க சார் அதில்? நீதிபதி அவர்கள் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒரு எல்லா தரப்பும் பேசி வேற ஒரு இடத்துல கூட பிரச்சனை இல்லாமல் ஏற்றுக்கிற முடியுமா அப்படின்னு கேட்டால், அவர்கள் முறையாக இந்து சமய அறநிலையத்துறை அணி பெட்டிஷன் போட்டாங்கன்னா, செக்ஷன் 63 இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தின்படி ஒரு பழக்க வழக்கம் மரபை அங்கே வழக்கு போட்டால், வழக்கில் எல்லா தரப்பையும் சேர்த்து வாதங்கள் வைத்து எவிடன்ஸ் எடுத்து குறுக்கு விசாரணைக்கு வாய்ப்பு கொடுத்து நாங்கள் உத்தரவு போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த உத்தரவு ஈஓ போட்ட உத்தரவு, கோயில் செயல் அலுவலர் போட்ட உத்தரவு சரியில்லைன்னா அவங்க அப்பீல் தான் செக்ஷன் 69 பண்ணணுமே ஒழிய நேரடியாக நீதிமன்றம் வந்தது கூட தப்பு. அதை நீதிபதி ஏற்றதும் தப்பு. இந்த பிரச்சனை என்பது ஏற்கனவே 2 தீர்ப்பு நீதிபதிகள் திரு வேணுகோபால் 2 தீர்ப்பு கொடுத்துருக்காரு. ஏற்கனவே 1996 ஒரு தீர்ப்பு, 2 இரு நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக முடிவெடுத்திருக்கிறார்கள். இப்போ 5 தீர்ப்பு இருக்கிற போது அந்த தீர்ப்பையெல்லாம் புறந்தள்ளி நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. அப்படி எழுதுவதற்கான அதிகாரம் சட்டப்படி அவருக்கு கிடையாது. ஏற்கனவே நீதிமன்றத்தால் தீர்க்கப்பட்ட பிரச்சனையை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணி ரீஎஜிடேட் பண்ண முடியாது. இன்டைரக்டாக அந்த வேலையை தான் அவங்க செய்கிறாங்க, அது செய்யக்கூடாது என்று கோயில் தரப்பில் வலியுறுத்தினார்கள். ராம ரவிக்குமார் அவர் பெட்டிஷனில் என்ன கேட்டாரோ அதை நாங்கள் கஸ்டமரி ப்ராக்டிஸ் படி இங்கே தான் ஏற்றுறோன்றதை சொல்லிட்டோம். அவர் மனுவிலே கேட்காத நீதிபதி எப்படி கொடுத்தாருன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. ஓகே சார், இது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைய தினம் பார்த்தோம்னா நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதனுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த கோரி திருப்பரங்குன்றத்தில் அந்த உள்ளூர் மக்கள்லாம் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்கலாங்க சார்? அதுக்கு எதிராக நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு, அந்த வாதத்தை அவ்வளோ நேரம் பேசினோம். மேல்முறையீட்டு வழக்குக்கு போய் மேல்முறையீட்டில் வாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கோரிக்கையை இப்படி யார் வச்சாலும் அதை அரசாங்கம் ஏற்க முடியாது. மேல்முறையீடு அதுக்கு தான் நடக்குது. இது முடிஞ்ச பிறகு சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ சட்டப்பூர்வமான எல்லா வாய்ப்பையும் கொடுக்கணும். இப்போ ஒரு சிவில் வழக்கு, அந்த வழக்கில் ஒருத்தர் வழக்கு போடுறாரு, இந்த என் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு வச்சுருக்கிறாரு, அந்த இடம் வீடு எனக்கு சொந்தமானது, அதை என்கிட்ட ஒப்படைக்க சொல்லி, அதை எனக்கு சொந்தமான நீதிமன்றம் சொல்லணும், என்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாரு. 2 வீடும் பக்கத்தில் குடியிருக்காங்க. இப்போ விசாரணை நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கு போட்டவருக்கு சொந்தமானதான் அந்த வீடு, நீங்கள் இதை ஒப்படைச்சிருங்க அப்படின்னா, அவர் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கோர்ட், சப்கோர்ட்டில் அது டிஸ்ட்ரிக் கோர்ட் அப்பீல் போவார், அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போவார், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். அதுக்கு பிறகு தான் நீங்கள் இபி போட்டு எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் போட்டு நீதிமன்றத்தின் மூலமாக அதை எடுக்க முடியும். அப்படி இல்லாத வரை அவர் அந்த வழக்கை நடத்துகிற உரிமை இருக்கா இல்லையா? இப்போ கோயில் நிர்வாகம் இறுதியாக என்ன உச்சநீதிமன்றம் சொல்லுதோ அதுக்கு பிறகு அதை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இப்பயே நான் சொன்ன சிவில் கேஸ் மாதிரி முதல்ல விசாரணை நீதிமன்றம் சொன்ன உடனேயே அவரை விட்டு வீட்டை காலி பண்ண வச்சு இவர் எடுத்துகிட்டு அந்த வீட்டை இடிச்சிட்டாருன்னு வைங்க, நாளைக்கு டிஸ்ட்ரிக் கோர்ட்லேயோ ஹைகோர்ட்லேயோ அவருக்கு சாதகமாக தீர்ப்புன்னு வைங்க, என்ன செய்வீங்க? திரும்ப வீடை கட்ட சொல்லுவீங்களா? ஓகே. அப்போது ஒரு மேண்டேட்ரி இன்ஜெக்ஷன் அப்படின்றது கொடுக்குறது, மேண்டேட்ரி ஆர்டரை இமிடியேட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு அப்பீல் ரெமடி இருக்குது, அப்பீல் போன பிறகு தான் பண்ண முடியும். அதனால் அங்கே பாஜக சங் பரிவார அமைப்புகள் கொஞ்சம் பேர் கூட்டு உட்காந்துருக்குறாங்க, அவ்வளோதான். அது காசு இருக்கிற யாருமே ஒரு 100 பேரை கூட்டு திரட்டுறது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் எதிர்கட்சியில் நினச்சா அதோட கூடுதலாக, ஆளுங்கட்சியில் நினச்சா இதோட கூடுதலாக திரட்ட முடியாதா? அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. தன்னெழுச்சியாக வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தன்னெழுச்சியாக வர்றதா வழக்கமாக அப்படி தான் சொல்லுவாங்க. 30 வருஷமாக வந்தாங்களா? 30 வருஷமாக இந்து முன்னணி நடத்துகிற போராட்டத்தில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க சொல்லுங்கள்?
கார்த்திகை தீபம் எத்தனை வருஷம் போனாங்கல்ல, யாருமே போல இல்லை. போய் அவங்கள்ட்ட பணம் இருக்குது, 10,000 கோடி இருக்குங்க. எலெக்ஷன் பத்திரத்தில், தேர்தல் பத்திரத்தில் பிஜேபி வந்தது ஒரு 7,000 கோடி. இந்த பணத்தில் ஏதாவது செலவு பண்ணணும்ல, அதற்கான வேலையை அவங்க செய்கிறாங்க. இது கூட்டு வர தான் செய்வாங்க. எந்த கட்சி நினைச்சாலும் அதை கூட்டுவாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது, அப்பீல்லாம் முடிஞ்ச பிறகு அது தீர்மானிக்க முடியும். நாளைக்கு கொஞ்சம் பேர் கோயில் பக்தர்கள்லாம் திரண்டு கோயில் பழக்கவழக்கத்துக்கு மாறா ஒரு இடத்துல ஒரே இதில் 2 இடத்துல ஏற்றக்கூடாது, இது தவறு அப்படின்னு நாளைக்கு கொஞ்சம் பேர் சொல்லலாம். ஆனால் ஆளாளுக்கு மாற்றுக்கருத்து சொல்லலாம். எதிர்கட்சியில் ஒன்று சொல்லலாம். இன்றைக்கி இது அரசியல் பிரச்சனையாக மாறிடுச்சு. திமுக ஒன்று சொல்லலாம், சிபிஎம் ஒன்று சொல்லலாம், விடுதலை சிறுத்தைகள் ஒன்று சொல்லலாம், பிஜேபி ஒன்று சொல்லலாம், காங்கிரஸ் ஒன்று சொல்லலாம், ஏடிஎம்கே ஒன்று சொல்லலாம். அதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? இந்த போராட்டம் அரசியல் சார்ந்து இல்லை அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அரசியலே பேசக்கூடாதுன்னுலாம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. அரசியல் சார்ந்து இல்லை. முருகன் மாநாடு, முருக பக்தல் மாநாடு நடத்துனாங்க, அரசியல் சார்ந்து இல்லைன்னு தான் சொன்னாங்க. என்ன நடந்துச்சு? அங்கே அரசியல் தானே பேசுனாங்க. திமுக ஓட்டு போடக்கூடாதுன்னு பேசுனாங்க. அவங்க அப்படி சொல்லுவாங்க, ஆனால் அரசியலாக அவர்கள் செய்வார்கள். இப்போ கட்சிகள்லாம் கலந்துக்கிட்டால் ஒரு பிரச்சனையாக வருது, வெளியில் வந்து ரொம்ப அவமானமாக இருக்குன்னு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க, லோக்கலில் இருக்கிறவங்க, உள்ளூர் மக்கள் அப்படின்ற முறையில் கலந்துக்கிறாங்க. இப்படி பார்த்தா திமுகவோட நிர்வாகிகள், சிபிஎம்மோட நிர்வாகிகள், விடுசிக நிர்வாகிகள், தமிழ் புலிகள் நிர்வாகிகள், எல்லா கட்சியோட நிர்வாகிகள் அங்கே உள்ளூர்காரங்க தான். அவங்க பூரா உட்காந்தாலும் 500 பேர் உட்கார முடியும். ஓகே, அது இது இது வந்து அரசியல் விளையாட்டு, அது அவ்வளோதான். ஓகே சார், நன்றி. நன்றி.